வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் சபரிவர்மன் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்தில் இறந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது. அதுக்கே நிறைய பிரச்சனை ஆச்சு. அது முடியறதுக்கே 10 நாள் கூட ஆகலை. திரும்ப இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அதே தூத்துக்குடி ஏரியாவில் அருணாச்சலம்ன்ற நபருக்கு நேர்பட்ட ஒரு சோகம், அந்த குடும்பம் எழுந்த ஒரு இழப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவோட தொகுப்பாக இருக்க போது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல இருந்து. அவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, பார்த்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் அருணாச்சலம் அப்படின்ற நபர் 24 வயசு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனா, ஸோ அந்த சரக்கு விற்கிற ஒரு நபராக வேலை பார்க்குறாரு. அதுவும் குறிப்பாக அமுதா நகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கார் அவர். அங்கே இந்த சரக்குலாம் வித்துட்டு இருக்காரு. அப்படி இப்போ அந்த சரக்குக்கு ஒரு சில ரெகுலேஷன் போட்டிருக்காங்களே, இத்தனை மணிக்கு கடை திறக்கணும், இத்தனை மணிக்கு கடை மூடணுன்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு சில ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கு. அதை மீறி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டைமிங், அந்த டாஸ்மார்க்கோட டைமிங் இல்லாமல் மற்ற டைமிங்லேயே ஒரு சரக்கு எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து தப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மீறி வைக்கும்போது அது கள்ளச்சந்தை அப்படின்றது அழைக்கப்படும். அதில் அவர் பார்த்தீங்கன்னா 120 பாட்டில் 120 பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வித்திருக்கிறாரு. அந்த விஷயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. தென்பாகம் போலீஸ் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து இவரை கைப்பற்றும் போது இவர்கிட்ட 120 பாட்டில்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு அவரை வந்து எடுத்துட்டு போறாங்க. இது எப்ப நடக்குதுன்னா 17ஆம் தேதி ஜூலை மாசம் நடக்குது. அவர் எடுத்துட்டு போறாங்க. இங்க எத்தனை மணிக்குன்னா 5:50க்கு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுனா ஒரு மெடிக்கல் செக்அப் இதெல்லாம், ஏன்னா சிறையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக்அப் நடக்கும். அந்த மாதிரி ஒரு செக்அப்புக்கு அவர் எடுத்துட்டு போறாங்க. 5:50க்கு அந்த செக்அப் அங்க இருக்கார். எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு பிசிக்கலா உடம்புல எந்த விதமான காயமும் கிடையாது, ஹி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி டாக்டர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீங்கள் அடைக்க முடியும், இல்லைனா அடைக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதில் வந்து நோ எக்ஸ்ட்ரா இன்ஜுரிஸ், உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்றத கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவரை எடுத்துகிட்டு போய் இதில் போடுறாங்க, சிறையில். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சிறையில் போடுறாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா சடனாக கொலாப்ஸ் ஆகுறாரு 8:30 மணிக்கு. ஸோ இங்கே டைம் டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டலில் 5:50, இங்க 8:30 மணிக்கு. அதுக்கு இன்டர்மீடியட் கேப். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க இதுக்கு சிறைக்கு டிராவல் ஒரு மினிமம் 1 hour நடந்தா கூட 7 மணி. ஆனா அந்த 7னா அந்த மிச்சம் இருக்கிற 1.5 மணி நேரம் என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி நமக்கு ஒண்ணு இருக்கு. அது ஏன் கேட்கறன்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். ஸோ 8:30 மணிக்கு அவர் மயக்கம் போட்டு விழுறாரா, மயக்கம் போட்டு விழுந்த உடனே அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி எல்லாம் என்ன பண்றாங்க, சடனா போயிட்டு அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேஜராக வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி இனிஷியலாக என்னென்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு உடனே வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா அப்படின்னும் போது அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த நபரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுறாராம். ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே அந்த இடத்துல கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற இடத்துல விழுந்தாச்சா, அவங்க அம்மாவையும் அங்கே வர சொல்லியாச்சு. ஸோ போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணும்போது அவர் உடம்புல ஒரு காயம் கிடையாது. ஆனால் போலீஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அவர் தனியா மயக்கம் போட்டு விழுந்தாருங்க, நாங்கெல்லாம் இதுவே பண்ணல, அடிக்கல, இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன இடிக்குதுன்னா, இவங்க சொன்ன அந்த இந்த டைமிங்கும் 8:30 மணி அப்படின்ற டைமிங்கே இடிக்குது. ஸோ அந்த நபர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சாலுமே அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23ஆம் தேதி நேத்து வந்து அவர் இறந்து போறார். நேத்து அவர் வந்து இறந்து போறாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அவர்கிட்ட பேசின வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுல என்ன பேசியிருக்காங்கன்னா, யாராவது உன்னை அடிச்சாங்களாப்பா, எதனா பண்ணாங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 பேர் என்ன அடிச்சாங்க, 3ல இருந்து 4 பேர் அடிச்சாங்கன்றது தெரியுது. அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி முடிகிடிலாம் வச்சு பக்காவா இருந்திருக்காரு. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோடனே தலை மொட்டை அடிச்சுட்டு தலையில இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இருக்கு. அவருடைய பாடி கண்டிஷனே வேற மாறி இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டோட்டலா கான்ட்ராக்டா இருக்கு. அதுல வந்து அவர் வீடியோல கேட்கும் போதுமே ஆமா என்ன அடிச்சாங்க, 4 பேர் அடிச்சாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. கடைசி அவர் உயிர் இறக்கும் முன்னு அந்த தருவாயில இந்த விஷயத்த ஓப்பனா அவர் சொல்றாரு. இந்த விஷயத்த சொன்ன உடனே பாத்தீங்கன்னா
உடனே வந்து இங்க வந்து வெளியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க, இது லாக்அப்பு, அவங்க போட்டு அடிச்சிருக்கிறாங்க என் பையனை, இதை ஒத்துக்கவே முடியாது. அவரும் இறந்து போறாரு. இந்த வாக்குமூலம் கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு. அடுத்து இந்த விஷயத்தை எடுத்து இவங்க போராட்டம் பண்றாங்க, நாங்க பாடியை வாங்க மாட்டோம், யார் என்ன பண்ணாங்களோ அவங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும், இதெல்லாம் நாங்க சும்மாவே விட மாட்டோம்ன்ற மாதிரி அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. ஏன்னா இருக்கிற பையன் அவங்க இந்த மாதிரி ஆனாகும்போது யாரால ஏத்துக்க முடியாது? அந்த அம்மாவால ஏத்துக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. அவங்க அந்த பேசும்போது அந்த எமோஷனலா பேசுறாங்க. இது நடந்த உடனே பாத்தீங்கன்னா இஷ்யூ சீரியஸ் ஆகுது. போலீஸ் வந்து நாங்களாம் அடிக்கவே இல்லை, இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜோட வீடியோ வந்து 9 செகண்ட் தான் இருக்கு. அந்த 9 செகண்ட் கரெக்டா வந்து 17 ஜூலை 8:30 மணி நைட்டு காட்டுது. அந்த 8:30 மணி வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் போய் ஹெல்ப் பண்றதெல்லாம், ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுன்னு சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணதெல்லாம் இங்க இது பண்ணி காட்டுறாங்க. அதுல அதை தாண்டி முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜும் காமிச்சிருக்கலாம், பின்னாடி இருக்கிற ஃபுட்டேஜும் காமிச்சிருக்கலாம். அப்ப நீங்க அவர் எடுத்துட்டு போய் எத்தனை மணிக்கு நீங்க ஸ்டேஷன்ல சேர்த்தீங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு மொத்த ஃபுட்டேஜும் போட வேண்டியது தானே. அந்த பர்டிகுலர் கிளிப்பு மட்டும் எடுத்துட்டு போவது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா அவர் எத்தனை மணிக்கு ஸ்டேஷன் போனாருன்னு தெரியணும், அதுல அந்த ஸ்டேஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே. இப்ப நீங்க தப்பு பண்ணலன்னா அந்த முழு ஃபுட்டேஜை போட்டுருக்கலாம். ஒரு பக்கம் நீங்க வந்து இங்க அடிச்சிருக்காங்கன்னு ஃபேமிலி சைட்ல இருந்து வருது, நீங்க ஃபுட்டேஜ் போட்டு நாங்க தப்பு பண்ணலன்னு நீங்க கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றீங்க. அப்போ அதுக்கு இன்டர்மீடியட் பீரியட்ல அவர் எத்தனை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாரு, அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றது மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. இதுல எந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னா, பெயில் என்ன பண்ணிருக்காங்க, இவர் இன்ஜுரி ஆயிருச்சு, 2 வாட்டி மயக்கம் போட்டு வந்தோடனே போலீஸே பெயில் கொடுத்து நீங்க இவரே பாத்துக்குங்கம்மா, நீங்க வீட்டுல வச்சு பாத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் பெயில் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்துக்கும் போது அது யார் கையில போவோம்? அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டுல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போகும். அதுக்கு முன்னாடி இவங்க அடிக்காம இருந்து இப்படி நடந்திருந்தா ஓகே, அது நார்மலா நடந்த விஷயம். ஆனா ஒரு வேளை அடிச்சு இப்படி நடந்திருந்தா அந்த பழி டைரக்டா ஃபேமிலி சைடு போயிருமே, அந்த இது வந்து அவங்க மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமே. இது எப்படி சரியா இருக்கும்? ஸோ இந்த இஷ்யூலாம் நடந்துட்டு விசாரணை வைக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. பாடியை வாங்கல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு இது பண்ணல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் சர்ஜரியில இருந்திருக்காரு மக்களே. கிட்டத்தட்ட 6 டேஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. 17ஆம் தேதியா, 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் அவர் ஃபுல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அந்த நியூரோ சர்ஜரின்ற மாதிரி தலையில சர்ஜரி பண்ணி அவருக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல நடந்துட்டு அவர் வாக்குமூலம் இதெல்லாம் கொடுத்துட்டாரா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேத்து இந்த பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கலெக்டர் வந்தவொடனே அவங்க கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, ஒன்னு அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்டான ஆட்கள் இருக்கணும், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஆட்கள். அதுல குறிப்பா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் இருக்கணும். அவர் பேர் வந்து விஜய் ராஜசேகர். அவர் இன்னைக்கு போனார், அவர் அங்க இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அங்க வீடியோ ஃபுட்டேஜ், அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும், அதுல எங்க சொந்தக்கார சார்ந்த ஒரு நபர் இருப்பாங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, பிரச்சனை இது, நாங்க அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறோம்னு ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே பண்ண வேண்டியது போஸ்ட்மார்ட்டம், ஆனா நேத்து நைட் டைம் ஆயிடுச்சு, சூரிய இதுல தான் பண்ணணும்னு சொன்ன உடனே இன்னைக்கு காலைல போஸ்ட்மார்ட்டம் நடந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியை அந்த குடும்பத்தினர் வாங்கியிருக்கிறாங்க. பட் இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான ஆக்ஷன்ஸ், அதுக்கான அரெஸ்ட், இது எல்லாமே தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா மீண்டும் இன்னொரு லாக்அப் டெத் இறந்திருக்கு, அதாவது நீதிமன்றம் சொல்லலாம். ஆனா இது போலீஸ் கண்ட்ரோல்ல நடந்திருக்கு. அப்படியே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தவொடனே அதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கைது பண்ணணும், அவங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இதை சாதாரணமா விடக்கூடாது. இது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் அடிப்படையில தான் இருக்கு. அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இல்ல தாவேக ஆட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருந்தாலும் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒண்ணு இப்போ ஒரு 10 நாள் கூட ஆகல, திரும்ப இந்த ஒரு விஷயம் நடக்குது. அது தகுந்த நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும். இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்றது பெரிய வருத்தம் அளிக்குது அப்படின்றத நான் இங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது தப்பு, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அது எத்தனை காவல் அதிகாரிகளா இருந்தாலும் போன கேஸ்ல எப்படி தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்தீங்களோ, இதுல சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்றது வெளிப்படை தன்மையோட அந்த குடும்பத்துக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இங்க ஓப்பனா நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.